கேரளா மாநிலம் வயநாட்டில் ஏற்பட்டிருக்க பயங்கர நிலச்சரிவு ஒட்டுமொத்த தேசத்தையும் சோகத்தில் ஆழ்த்தியிருக்கு. மண்டகை மலையில கொட்டி தீர்த்த பெரும் மழையால மலையே உருகுலைந்து கீழ்நோக்கி சரிஞ்சிருக்கு. நேத்து காலையில 2 மணில இருந்து 5:30 மணி வரை அடுத்தடுத்து ஏற்பட்ட 3 நிலச்சரிவுகள்னால கற்பனை செஞ்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பேரிடரை ஏற்படுத்தி இருக்கு. வெள்ளத்தோட மலை உச்சியில இருந்து அடிச்சிட்டு வந்த பல்லாயிரக்கணக்கான பாறைகளும் மரங்களும் அந்த பகுதியே புரட்டி போட்டிருக்கு. மண்டகை சூரல் மலை பகுதியில இருந்து நூற்றுக்கணக்கான வீடுகள் இருந்த தடமே தெரியாத அளவுக்கு அடிச்சு செல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நிலச்சரிவுகள்ல சிக்கியிருந்த 100க்கும் மேற்பட்டவங்களை சடலமா மீட்டெடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம பலரோட நிலைமை என்னன்னு தெரியாத அளவுக்கு இருக்கு. காயமடைஞ்சவங்களை மீட்கிற பணியில தீவிரம் காட்டிட்டு வராங்களாம். பாலம் சிதைஞ்சிருக்கிறதுனால ஆற்றோட மறுக்கரையில சிக்கியிருக்க நூற்றுக்கணக்கான மக்களை கயிறு மூலம் மீட்டெடுத்துட்டு இருக்காங்க. இந்த கோர நிகழ்வை பத்தி உள்ளூர் மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, சில மணி நேரத்துல இந்த பகுதியே நரகமா மாறிடுச்சு. கொடூரமா சிதைஞ்சு கிடக்கிற மனித உடல்களை பார்க்கவே முடியல. வீடுகள் இருந்த இடத்துல பாறைகள் தான் இருக்கு. மண்டகை கிராமமே இருந்த தடமே இல்லை அப்படின்னு கண்ணீர் வடிக்கிறாங்க. மீட்பு குழுவினர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒட்டுமொத்த சக்தியையும் பயன்படுத்தி மீட்டெடுத்துட்டு வரோம். இப்படி ஒரு பேரிடரை எங்கும் பார்க்கல. அணுக முடியாத பகுதிகளில் பாதிப்பு இன்னும் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பல இடங்கள்ல பாலங்கள் அடித்து சென்றதுனால மீட்பு குழு அந்த இடங்களுக்கு செல்ல முடியாத சூழ்நிலை நிலவி இருக்கு. இந்த காரணத்தினால விமானப்படை வரை மீட்பு பணியில ஈடுபட்டிருக்காங்க. இந்த நிலையில நிலச்சரிவுல சிக்கி உயிரிழந்தவங்களோட எண்ணிக்கை 163 உயர்ந்திருக்கு. உயிரிழப்பு எண்ணிக்கை இன்னும் அதிகரிக்கும் அப்படிங்கிற அச்சத்துல தேடிட்டு இருக்காங்க. காயமடைஞ்சவங்களை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்புற பணி நடந்துட்டு இருக்கு. நேரம் போக போக நிலச்சரிவோட பாதிப்பு எல்லாத்தையும் சோகத்துல ஆழ்த்திட்டு இருக்கு. பல இடங்கள்ல இருந்து மீட்பு குழு வயநாட்டுக்கு வந்திருக்காங்க. மின் துண்டிப்பு, கனமழை, கடுமையான பனிமூட்டம் இருக்கிற நிலையில மீட்பு பணிகள் தொடர்ந்து தீவிரப்படுத்திட்டு வராங்க. மீட்பு நடவடிக்கை பத்தி பேரிடர் மேலாண்மை அதிகாரிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரே நைட்ல 300 மில்லிமீட்டர் மழை பதிவாகி இருக்கு. மழைய தாங்க முடியாம நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு. தோண்ட தோண்ட மனித உடல்கள் வந்துட்டே இருக்கு. இந்த நிலையில வயநாடு மக்களுக்கு ஆறுதல் தெரிவிக்கிற விதமா தமிழக வெற்றி கழகம் தலைவர் விஜய் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, வயநாடு நிலச்சரிவை கேட்டு நான் ரொம்பவே வருத்தப்படுறேன். பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்காக நான் கண்டிப்பா ப்ரே பண்ணிக்கிறேன். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மீட்பு மற்றும் நிவாரண பணிகளை கவர்மெண்ட் அத்தாரிட்டிஸ் பண்ணி கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவரோட சோசியல் மீடியால போஸ்ட் போட்டிருக்காரு. மேலும் செய்திகளை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா 3rd Eye தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.